அனைவருக்கும் வணக்கம். ஸோ பாலிமர் டாப்பிக்கில் இன்றைக்கி சிந்தட்டிக் பாலிமர்ஸில் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாலிவீனைல் குளோரைட் அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? பாலிவீனைல் குளோரைட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா குறிப்பாக வீனைல் குளோரைட் அப்படின்பதனுடைய பாலிமர். ஏன்னா இங்கே மோனோமர் எதுன்னு கேட்டிங்கன்னா வீனைல் குளோரைட் அப்படின்பது என்னது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ CH2 okay, double bond CH then chloride. இதை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா வீனைல் குளோரைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, வீனைல் குளோரைடு. ஸோ வீனைல் பாண்ட் என்பதை நம்ம இப்படி தான் சொல்லுவோம், CH2 CH அப்படின்னு என்னது நம்ம வீனைல் பாண்டை சொல்லுவோம். அதன் கூட குளோரைடு சேர்ந்து இருக்கிறதால இதை நம்ம வீனைல் குளோரைடு சொல்கிறோம். ஓகே, இந்த வீனைல் குளோரைட் மாதிரியே பல்வேறு யூனிட்ஸ், குறிப்பாக இதை நம்ம பாலிவீனைல் குளோரைடு அதற்கான ஃபார்முலாவை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபார்முலா இருந்தே எடுத்துக்கலாம். ஸோ இதிலிருந்து நம்ம இதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் நம்ம என்னது பாண்டை போட்டுட்டு, ஏன்னா கார்பன் இருந்தால் மொத்தம் எத்தனை 4 சைடுமே 4 பாண்டு இருக்க வேண்டும். ஓகே, நான் வந்து N போடலைன்னா ஓகேவா, 2 கார்பனுக்கு நடுவில் CHக்கும் இந்த CH2க்கும் நடுவில் 2 கார்பன் போட்டுட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ஒவ்வொன்றுக்கும் 4 கார்பன் 4 பாண்டிங் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுவே நான் வந்து பாலிவீனைல் குளோரைடாக போடுறப்ப நான் இங்கே N அப்படின்னு போட்டால் போதுமானது. ஓகேவா? அப்போ CHCl. ஓகேவா? அப்போ பாலிவீனைல் குளோரைட் அதை நம்ம மோனோமராக கருதி கொண்டு அதே போன்று பல வீனைல் குளோரைடுகள், வீனைல் குளோரைடை மோனோமராக கருதி கொண்டு அதே மாதிரியே பல வீனைல் குளோரைடுகளை ஒன்றாக சேர்த்தோம்னா அதுக்கு பேர் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா பாலிவீனைல் குளோரைடு அப்படின்னு அழைக்கப்படுது. பாலிவீனைல் குளோரைடு. அப்போ இதனுடைய பண்புகள் என்ன, அதை பற்றி தான் என்னது நம்ம இன்றைய வகுப்பில் முழுமையாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ திஸ் ஆல்சோ இஸ் ஏ தெர்மோபிளாஸ்டிக். ஓகேவா? தெர்மோபிளாஸ்டிக்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது, நம்ம இதை ரீமோல்டு பண்ண முடியும், நெகிழ்வுத்தன்மை கொண்டதாக காணப்படும். அதனால் இதை நம்ம என்ன பண்ணலாம், ரீஷேப்பிங் பண்ணலாம். ஓகேவா? அதே மாதிரி வாட் கைண்ட் ஆஃப் ப்ராசஸ், பாலிமரைசேஷன் ப்ராசஸ் அக்கர்ஸ் ஓவர் ஹியர், வீனைல் குளோரைடை பலபடியாக்கல் செய்கிறோம். பாலிமரைசேஷன் ஆஃப் வீனைல் குளோரைடு. ஓகேவா? ஸோ த்ரூ தட் ப்ராசஸ் we can get what, பாலிவீனைல் குளோரைட். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த வைட்லி யூஸ்டு பிளாஸ்டிக்ஸ். ஓகேவா? இட்ஸ் காஸ்ட், ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஆல்சோ இஸ் வெரி வெரி லோ. அப்போ இதனுடைய பண்புகள் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே என்னது நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே மோனோமராக இருக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா வீனைல் குளோரைட். ஓகேவா? நீங்கள் இந்த மாதிரி எழுதுறதை விட நான் ஃபஸ்ட்டு போட்டேன் இல்லையா, CH ஓகேவா, தென் CHCl. ஓகேவா? இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா வீனைல் குளோரைடு அப்படின்னு சொல்லுவோம். இந்த வீனைல் குளோரைடோட பலபடியாக்கல் தான் என்னென்னு சொல்லிங்கன்னா இது பாலிவீனைல் குளோரைடு. அப்போ என்னென்ன இருக்குது, கார்பன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, குளோரைடு அப்படின்றது இருக்குது. அப்போ 3 காம்போனண்ட்டுமே இருக்குது, குளோரைன் அப்படின்ற அமைப்புமே இருக்குது. குறிப்பாக இந்த பாலிவீனைல் குளோரைடு அமிலம் காரம் போன்ற பொருட்களோடு வினை புரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வினை புரியாது. ஓகேவா? தே ஆர் ஹேவிங் கெமிக்கல் ரெசிஸ்டன்ஸ். நீங்கள் வீட்டில் பார்த்துருப்பீங்க PVC பைப் அப்படின்லாம் சொல்லுவாங்க. குறிப்பாக வயல்களுக்கு நீர் எடுத்துக்கூடிய செல்லக்கூடிய பைப்பு, அல்லது வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா ப்ளம்பிங்க்கு பயன்படுத்தக்கூடிய அனைத்து வகையான பைப்புகளுமே எப்படி இருக்கும்னு இந்த PVC பைப்பை தான் நம்ம என்னது பயன்படுத்துவோம். PVCனா வேறு ஒன்றும் கிடையாது, பாலிவீனைல் குளோரைடு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே ரிப்பீட்டிங் யூனிட் எது, இந்த CH2 CHCl அப்படின்றது தான். ஸோ அப்போ ரெண்டு பக்கமும் நீங்கள் போட்டிங்கன்னா இங்கே வந்து N போடணும், நடுவில் இருக்கக்கூடிய பாண்டை மட்டும் ரிமூவ் பண்ணிங்கன்னா இட் இஸ் மோர் தென் எனஃப். ஓகே, அப்போ டைப்ஸ் ஆஃப் பாலிவீனைல் குளோரைடு என்னென்ன அப்படி என்பதை பற்றி என்னது நம்ம முழுமையாக பார்க்கலாம். என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைப் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், எப்பயுமே லாங் செயினாக இருந்தால் அதுக்கு ரிஜிடிட்டி அதிகம். பிரான்ச்சாக இருந்தால், லாங் செயினாக இருக்கிறத விட பிரான்ச்சில் இருக்கிறப்ப அதுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகம், மெல்லியதாக காணப்படும் கம்பேரிட்டிவ்லி. ஓகே, அதை மட்டும் நல்லா நம்பலாம். அதுலேயும் பிரான்ச்சுக்கு பிரான்ச்சு இருந்ததுன்னா, பக்கவாட்டில் பிரான்ச் இருந்ததுன்னா டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப மெல்லியதாக என்னது காணப்படும். நீட்சி ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா என்னது மென்மைத்தன்மை கொண்டதாக அது காணப்படும், எளிதில் உடையக்கூடியதாகவும் என்னது காணப்படும். ஓகேவா? அப்போ டைப்ஸ் ஆஃப் விச்சில் ஃபஸ்ட்டு PVC வந்து பார்த்திங்கன்னா ரிஜிட் PVC, மிகவும் கடினமானதாக இருக்கக்கூடிய PVC எது அப்படின்றத பார்க்கணும். எப்பயுமே PVC வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா என்னதுன்னா நன்கு உறுதியானதாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அதில் பிளாஸ்டிசைசர் அப்படின்ற பொருட்களை ஆட் பண்ணால் மட்டும்தான் அது நெகிழ்வுத்தன்மை கொண்டதாக மாறும் PVCயில் மட்டும்.
அப்போ ஃபஸ்ட்டு பிவிசி ரிஜிட் பிவிசி. அப்போ இதில் வந்து என்னது, பிளாஸ்டிசைசர்கள் என்ற பொருட்கள் இதில் இணைக்கப்படவில்லை. தேர் இஸ் நோ பிளாஸ்டிசைசர்ஸ். குறிப்பாக பிளாஸ்டிசைசர்ஸ்னால் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அன் அடிட்டிவ்ஸ். குறிப்பாக என்னது, இது கூட சேர்க்கக்கூடிய பொருட்கள். என்னென்ன மாதிரியான பொருட்கள் எதற்காக சேர்க்குறோன்னா, ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுப்பதற்காக, மென்மைத்தன்மையை கொடுப்பதற்காக, சாஃப்ட்னஸை கொடுப்பதற்காக, ஓகேவா, ஒரு மூலக்கூறுக்கும் இன்னொரு மூலக்கூறுகளுக்கு இடையேயான பிணைப்பை என்னது வலுப்படுத்துவதற்காக, வலுவிருந்து என்னது குறைப்பதற்காக, டு ரெடியூஸ் த இன்டர்மாலிகுலார் ஃபோர்ஸ் பிட்வீன் த மோனோமர்ஸ். ஓகேவா, அப்போ ஒரு இரண்டு மூலக்கூறுகளுக்கு இடைப்பட்ட பிணைப்பை குறைப்பதற்காக, அதற்கு ஒரு மென்மைத்தன்மையை கொடுப்பதற்காக, இலகுத்தன்மையை கொடுப்பதற்காக தான் பிளாஸ்டிசைசர் என்ற பொருட்களை நம்ம ஆட் பண்ணுறோம். ஆனால் இதில் குறிப்பாக ரிஜிட் பிவிசியில் எந்த ஒரு பிளாஸ்டிசைசர்ஸையும் ஆட் பண்ணலை. அதனால் அது எப்படி இருக்குன்னா ரிஜிடாகவே இருக்குது, நன்கு கடினமானதாகவும் உறுதியாகவும் இருக்குது. அதனால தான் நம்ம என்னது அதை நிலத்துக்குள்ளே புதைத்து கூட என்ன பண்ணுறோம், நம்ம அதில் நீர் என்பதை நம்ம என்னது எடுத்து செல்கிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இட் இஸ் வெரி வெரி ஹார்ட் இன் நேச்சர், ரிஜிட் இன் நேச்சர். இட் ஆல்சோ வெதர் ரெசிஸ்டன்ட். மிக அதிக அளவிலான குளிரையும் அதிக அளவிலான வெப்பத்தையும் தாங்கக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாலிவீனைல் குளோரைடு அப்படின்றதற்கு என்னது இருக்குது. என்ன காரணம், அதனுடைய ரிஜிடிட்டி பவர் தான் என்னது இதுக்கு காரணம். குறிப்பாக வாட்டர் பைப்ஸ், சீவேஜ் பைப்ஸ், விண்டோ ஃப்ரேமு, இதெல்லாம் எதை வச்சு நம்ம கட்டுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹார்ட் பிவிசி. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிசைசர்ஸ் ஆட் பண்ணாத இந்த பாலிவீனைல் குளோரைடை வச்சு தான் என்னது நாம் அதை கட்டுமானம் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பிவிசி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் பிவிசி, ஃப்ளெக்சிபிள் பாலிவீனைல் குளோரைடு. அப்படின்னா என்ன அர்த்தம், இங்கே ப்ளஸ் ஃப்ளெக்சிபிள்னு வந்ததுனாவே we are adding plasticizers. We are adding what? Plasticizers. ஓகேவா, பிளாஸ்டிசைசர் ஆட் பண்ணால் என்ன நடக்கும், இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் வந்து என்னது வீக் ஆகும். ஓகேவா, டு ரெடியூஸ் த இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் வாட் வி ஆர் ஆடிங். ஓகேவா, பிளாஸ்டிசைசர்ஸ் ஆட் பண்ணுறோம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டினா, குறிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா மின்சாரத்தையும் என்னது கடத்தாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் கேபிளோட இன்சுலேஷன் பண்ணுறதுக்கும், ஓகேவா, பம்பிங் ஹோசஸ் தயாரிக்கிறதுக்கும் நம்ம எதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ளம்பிங் ஹோசஸ் தயாரிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதை பயன்படுத்துகிறோம்னா இந்த ஃப்ளெக்சிபிள் பிவிசி அப்படின்றத பயன்படுத்துகிறோம். அப்போ இந்த பிளாஸ்டிசைசர்ஸை பற்றி நாம் என்னது முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். அப்போ எந்த வகையான பிளாஸ்டிசைசர்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டை ஈத்தைல் ஹெக்சைல் தாலேட். ஓகேவா, DEHP அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக இந்த தாலேட் பிளாஸ்டிசைசர் தான் ஒரு பிவிசி பைப்புக்கு இலகுத்தன்மையை கொடுக்கக்கூடியதாக என்னது காணப்படும். இலகுத்தன்மை கொடுக்குது. பிளாஸ்டிசைசர் ஆட் பண்ணாதது என்னது ரிஜிட் பிவிசி. பிளாஸ்டிசைசர் ஆட் பண்ணால் ஒரு சில பிவிசியை நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து அந்த நீர் இறைக்கக்கூடிய பிவிசியெல்லாம் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஓகேவா, நன்கு வளையக்கூடியதாக இருக்கும், நன்கு வந்து என்னது சுருளக்கூடிய ஒரு தன்மை கொண்டதாகவும் என்னது அது காணப்படும். ஓகே, ஒரு சில பைப்ஸ்லாம் என்ன பண்ண முடியாது, வளைக்க முடியாது. அப்போ அதில் வந்து என்னது பிளாஸ்டிசைசர்ஸ் இல்லை, இதில் வளையக்கூடிய தன்மை கொண்டதில் பிளாஸ்டிசைசர் என்பதை ஆட் பண்ணுறாங்க. குறிப்பாக என்னது டை ஈத்தைல் ஹெக்சைல் தாலேட் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளாஸ்டிசைசர் தான் என்னது காமனாக இதில் ஆட் பண்ணுறாங்க. குறிப்பாக இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம இதில் மெடிக்கல் டிவைஸ், அந்த டியூப் பிவிசி டியூப்ஸ்லேயே மெடிக்கல் டிவைஸ் தயாரிக்கலும் பயன்படுத்திக்கலாம், எலக்ட்ரிக்கல் கேபிள்ஸ் தயாரிக்கிறதுலையும் என்னது இந்த ஃப்ளெக்சிபிள் பிவிசியை என்னது நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். ஓகே, அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய பிளாஸ்டிசைசர்ஸ் டைசோனைல் தாலேட். டைசோனைல் தாலேட் குறிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா என்னதுன்னா வாலட்டிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ரொம்ப லோயராக இருக்கும். குறிப்பாக வந்து பொம்மைகள், ஓகேவா, ஆட்டோமேட்டிவ் பார்ட்ஸ், குறிப்பாக வாகன உதிரி வாகனங்களுடைய இன்டீரியர் பகுதியெல்லாம் தயாரிக்கிறதுக்கு இந்த தயாரிக்கக்கூடிய பிவிசிகளில் எதை ஆட் பண்ணும், எந்த பிளாஸ்டிசைசர் ஆட் பண்ணுவோம்னா டைஐசோனைல் தாலேட் அப்படின்றத ஆட் பண்ணுவோம். அதே மாதிரி DITP டைஐசோடைசில் தாலேட் அப்படின்னு சொல்லக்கூடியது குறிப்பாக ஹை டெம்பரேச்சரில் தாங்கி வளரக்கூடிய பிவிசிகளில் நம்ம எதை ஆட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டைஐசோடைல் என்னது தாலேட் அப்படின்ற பிளாஸ்டிசைசர்ஸை ஆட் பண்ணுவோம். இந்த பொருட்களை எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிங்க. அந்த பிளாஸ்டிசைசர்ஸை சேர்க்கறதன் மூலமாக தான் நமக்கு அந்த பிவிசிக்கு எனது பண்புகள் மாறுபடுது. எதையும் சேர்க்கலிங்கன்னா அது ஹார்டு பிவிசி. பிளாஸ்டிசைசர் சேர்த்தா ஃப்ளெக்சிபிள்லே என்னென்ன பண்புகளை கொடுக்குது அப்படின்றத என்னது நீங்கள் முழுமையாக என்னது நீங்கள் பார்க்கணும். ஓகேவா, ஸோ காமன் டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டிசைசர்ஸ். ஸோ உங்களுக்காகவே நான் கொடுத்துருக்க இந்த பாயிண்ட்ஸை ஓகேவா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ தாலேட், அடிபேட், ஓகேவா, ட்ரைமெலிடேட், ஓகேவா, டெராப்தாலேட், தென் சிட்ரேட், பாஸ்பேட்ஸ். குறிப்பாக பாஸ்பேட்ஸ் வகையான பிளாஸ்டிசைசர்ஸ்லாம் நீங்கள் பிவிசி கூட சேர்க்குறப்ப ஓகேவா தே ஆர் ஹேவிங் ஃப்ளேம் ரிட்டார்டன்ட் ப்ராப்பர்ட்டி. அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா
தீயிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக தயாரிக்கப்படக்கூடியது. ஓகேவா? அப்போ என்னது, தீயே ஏற்பட்டாலும் அதோடு என்னது, அது வினை புரியாது. தீயினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை என்ன பண்ணிடும், இது குறைச்சிடும். ஓகேவா? அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிட்ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அசிட்டைல் ட்ரைபியூட்டைல் சிட்ரேட் வகையான பிளாஸ்டிசைசர்ஸை இந்த பிவிசி கூட இணைச்சிங்கன்னா குறிப்பாக அது வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸிசிட்டி இருக்காது இந்த மாதிரியான பொருட்கள். அப்போ என்ன பண்ணலாம், ஃபுட் கண்டெய்னர்ஸை நம்ம என்னது இந்த பிவிசி பைப்ஸை வச்சு இந்த பிவிசி பைப்பில் அசிட்டைல் ட்ரைபியூட்டைல் சிட்ரேட் போன்ற பிளாஸ்டிசைசர்ஸை சேர்ப்பதன் மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், உருவாக்கி கொள்ள முடியும். அதே மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கக்கூடியது. ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கக்கூடியதில் இந்த டை ஈத்தைல் ஹெக்சைல் டெரிப்தாலேட் ஆல்ரெடி நம்ம அதை பார்த்துருந்தோம். அதை அந்த வகையான பிளாஸ்டிசைசர்ஸை நம்ம ஆட் பண்ணோம், பிவிசி கூட ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஓகேவா, ஹை டெம்பரேச்சர் அப்ளிகேஷன், அதிக வெப்பநிலைகளின் பொழுது ட்ரை ஈத்தைல் ஹெக்சைல் ட்ரைமீலியேட் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளாஸ்டிசைசர்ஸை ஆட் பண்ணுறதன் மூலமாக நம்ம அதிகளவு டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய நிலைகளிலும் அந்த பிவிசிகளை பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த பிளாஸ்டிசைசர்ஸை அந்த பிவிசி கூட ஆட் பண்ணணும். அதுக்கடுத்து அடிப்பேட்டில் டை ஆக்டைல் அடிப்பேட் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம அந்த பிளாஸ்டிக் பொருட்களோடு சேர்க்கும் பொழுது, இந்த பிளாஸ்டிசைசர்ஸை அந்த பிவிசியோடு சேர்க்கும் பொழுது நமக்கு ரொம்ப லோயர் டெம்பரேச்சர்லையும் மிக கடினமான பனி சூழ்நிலைகள்லையும் என்னது தாங்கி இருக்கக்கூடிய பிவிசிகளை என்ன பண்ண முடியும், நம்மளால் உருவாக்க முடியும். ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இதை நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க. ஓகே, அதே மாதிரி இந்த பிவிசியினுடைய பண்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேவா, குறிப்பாக நீடித்து உழைக்கக்கூடியது. தே ஆர் ரெசிஸ்டன்ட் டு மாய்ஸ்சர் அண்ட் வெதரிங். குறிப்பாக வானிலை மாற்றங்களாலோ அல்லது காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்துக்கோ இது வந்து ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தும்னா எந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது. அதனோடு இது வினை புரியாது. அப்போ மாய்ஸ்சர் அப்சர்வ் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்சர்வ் பண்ணாது. கெமிக்கல் ரெசிஸ்டன்ட், குறிப்பாக அமிலம் காரம் உப்புகளோடு வினை புரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தே வில் நாட் ரியாக்ட் வித் ஆசிட் பேஸ் சால்ட். அமிலம் காரம் உப்புகளோடு என்னது, இது வினை புரியாது. அப்போ என்ன பண்ணலாம், இதை மெடிக்கல் டிவைசஸ் பொருட்களை கண்டெய்னராகவும் எதை பயன்படுத்தி கொள்ளலாம்னா பிவிசிகளை நம்ம என்னது பயன்படுத்தி கொள்ள முடியும். ஓகேவா? ஸோ நீங்கள் உங்களுக்கு ரிஜிட் வேணும்னா பிளாஸ்டிசைசர் ஆட் பண்ண வேண்டாம். ஓகே, ஃப்ளெக்சிபிளாக வேணும்னா பிளாஸ்டிசைசர்ஸை ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ரெண்டு ஃபார்ம்லையுமே என்னது இதை நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம். ஓகேவா? இட் இஸ் நான் டாக்ஸிக். ஏன்னா ஆசிட் பேஸ் சால்ட் கூட வினை புரியாது. அப்போ இது இருக்கக்கூடிய பொருளுக்கும் அதை கண்டெய்னராக உள்ளே வச்சுக்கக்கூடிய பொருள்கள், இது கண்டெய்னராக பயன்படுத்தும் பொழுது அதுக்குள்ளே வைக்கக்கூடிய பொருள்களோடு இது வினை புரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், மெடிக்கல் சம்பந்தமான லிக்யூட்ஸு அல்லது ஃபுட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் வச்சு நம்ம ஒரு கண்டெய்னராகவே என்னது இந்த பிவிசியை பயன்படுத்தி கொள்ளலாம். அப்போ இது வந்து நச்சுத்தன்மை கொண்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது, நச்சுத்தன்மை கொண்டது அல்ல. ஓகேவா? தே ஆர் நான் டாக்ஸிக். ஓகே, இதனுடைய அப்ளிகேஷன் எங்கன்னு பார்க்கணும். ஆல்ரெடி நம்ம சொன்னது தான், ஐவி பேக்ஸ், ஓகே, இன்ட்ராவீனஸ் குளுக்கோஸ் போன்ற பொருட்களை தயாரிக்கக்கூடிய மருத்துவத்துறையில், அதே மாதிரி மெடிக்கல் டியூப்ஸ், டிஸ்போசபிள் டிவைசஸ், கன்சியூமர் குட்ஸில் சிந்தட்டிக் லெதர், டாய்ஸ், ஹவுஸ் ஹோல்டு ப்ராடக்ட்ஸ், இது எல்லாத்தையுமே என்னலாம் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் கண்டெய்னர்ஸாகவும் பயன்படுத்திக்கலாம். மெடிக்கல் இதில் என்னது நம்ம உபகரணங்கள் எடுத்து செல்லக்கூடிய கண்டெய்னர்ஸாகவும் பயன்படுத்திக்கலாம். நீர் எடுத்து செல்லக்கூடிய பைப்புகளாகவும் என்னது இதை பயன்படுத்திக்கலாம். அதிக குளிர் இருக்கக்கூடியதுலையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ரெசிஸ்டன்ட் மெட்டீரியல்ஸ் தயாரிக்க கூட என்னது இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அப்ளிகேஷன் பிளாஸ்டிசைசர்ஸை வச்சு நான் சொல்லியிருந்தேன். அதேமாதிரி பைப்பிங்ஸ், ஃபிட்டிங்ஸ், ஓகேவா, இது எல்லாத்துக்கும் நம்ம எதை பயன்படுத்தி கொள்ளலாம்னா இந்த பிவிசி பைப்புகளை, பிவிசி மெட்டீரியலை நம்ம என்னது பயன்படுத்தி கொள்ள முடியும். பாலிவீனைல் குளோரைடு, வீனைல் குளோரைடுடைய பலபடியாக்கல் அமைப்பு தான் பாலிவீனைல் குளோரைடு. அது கூட பிளாஸ்டிசைசர்ஸை சேர்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக ஆக்கப்படும். அதிக டெம்பரேச்சரில் கூட என்னது அது ரியாக்ட் ஆகும். லோ டெம்பரேச்சர்லையும் ரியாக்ட் ஆகும். அதிக ஃப்ளேம் கண்டிஷன், குறிப்பாக நெருப்புகள்லையும் என்னது அது செயல்படக்கூடியதாகவும் என்னது நம்ம இந்த பாலிவீனைல் குளோரைடை மாற்றலாம் வித் அடிஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிளாஸ்டிசைசர்ஸ். ஓகே, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஞாபகத்தில் வச்சுக்கக்கூடிய விஷயங்கள். ஓகேவா? அதற்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாலிஸ்டைரின். இந்த பாலிஸ்டைரின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டைரின் பொருட்கள். குறிப்பாக இதில் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், CH, ஓகேவா, CH2 இது கூட பென்சின் ரிங். ஓகேவா? பென்சின் ரிங்னா என்னென்னா ஒவ்வொரு முனையும் கார்பன் தான். கார்பன் மொத்தம் எத்தனை கார்பன் இருக்குன்னு பாருங்க, 6 கார்பன்கள் என்பது காணப்படக்கூடியதாக இருக்கு. அப்போ C6H5 என்ற அமைப்பு இங்கே இருக்கு. C6H5 என்ற அமைப்பு என்னது இங்கே காணப்படுது. ஓகேவா? அப்போ ஒரு பென்சின் ரிங்க்கு கூட,
ஓகேவா. இந்த வீனைல் குரூப் இருந்துச்சுன்னா CH2CH இருந்ததுன்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா பாலிஸ்டைரின் அப்படின்னு சொல்கிறோம். பாலிஸ்டைரின் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த அமைப்பை போட்டுட்டு என்னது அதில் வந்து நீங்கள் வந்து N போட்டிங்கனாவே போதும். இங்கே டபுள் இது வந்ததுன்னா இங்கே நடுவில் இருந்து என்னது பாண்டு இருக்கக்கூடாது. அப்போ ஸ்டைரினுடைய பலபடியாக்கல் அமைப்பு தான் என்னன்னு கேட்டால் பாலிஸ்டைரின். பாலிமரைசேஷன் ஆஃப் ஸ்டைரின் இஸ் நோன் டு பி வாட்? பாலிஸ்டைரின். இந்த அமைப்பை மட்டும் போட்டுக்குங்க. ஓகே, பென்சின் ரிங் அப்படின்னு பேர் இதுக்கு. ஓகேவா. அதற்கடுத்து what kind of polymer it is? It also is a thermoplastic. ஓகே, தெர்மோபிளாஸ்டிக் மீன்ஸ் வாட்? இதை வந்து நம்ம என்னது பயன்படுத்தலாம், ஒரு முறை சாரி இதை நம்ம ரீமோல்டு என்னது பண்ணிக்கொள்ளலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஓகே, இட் இஸ் த பாலிமர் ஆஃப் வாட்? ஸ்டைரின். பல ஸ்டைரின் மூலக்கூறுகளால் ஆக்கப்பட்டது தான் எதுன்னு கேட்டிங்கன்னா இது. ஸோ பென்சின் குரூப் இஸ் ஆடட் வித் வீனைல் குரூப். வீனைல் குரூப்னா CH2CH. ஓகே, அதுவே Cl இருந்தால் அது பாலி வீனை குளோரைடு. அதே பென்சின் ரிங் இருந்ததுன்னா அதை தான் பாலிஸ்டைரின் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். பாலிஸ்டைரின் அழைக்கிறோம். இதனுடைய வகைகள் பாருங்க. ஜெனரல் பர்பஸ் பாலிஸ்டைரின். ஓகேவா. இது எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறிப்பாக நன்கு திடமானதாக இருக்கும், ஆனால் உடையக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கும். பிரிட்டல் இன் நேச்சர், உடைஞ்சிரும். குறிப்பாக இந்த சிடியோட கேசஸ்லாம் போட்டு வைப்போம் இல்லையா, பார்த்தீங்கன்னா தெரியும். பழங்காலத்தில் சிடி வைப்பாங்க. அந்த சிடியை வந்து எனக்கு ஒரு கேஸ்குள்ளே வைப்பாங்க. அந்த சிடி கேசஸ்லாம் பாலிஸ்டைரினால் உருவாக்கப்பட்டது தான். ஓகேவா. அதுக்கடுத்து எக்ஸ்பேண்டபிள் பாலிஸ்டைரின். ஓகேவா. குறிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா லைட் வெயிட். ஓகேவா, வித் ட்ராப்டு வித் ஏர் வேர். குறிப்பாக தெர்மோகோல். தெர்மோகோலை நம்ம இதுக்கு உதாரணமாக சொல்லலாம். தெர்மோகோலுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்கும்? காற்று என்பது கறக்கும். மிகவும் இலகுத்தன்மை கொண்டதாக இருக்கும். வெயிட் அதிகமாக இருக்காது. ஓகேவா. ஸோ அதை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். குறிப்பாக தெர்மல் இன்சுலேஷன். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரூஃப்லாம் வைக்கிறப்ப இந்த தெர்மோகோலை வச்சு நம்ம வைக்கிறப்ப, ஏசி உள்ளே வைக்கிறப்ப தெர்மோகோலை வச்சு வச்சோம்னா உள்ளே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் அப்படியே இருக்கும். அப்போ என்னது இது? வெப்பத்தை கடத்தக்கூடிய தன்மை என்பது இந்த எக்ஸ்பேண்டபிள் பாலிஸ்டைரின் போன்ற பொருட்களுக்கு என்னது கிடையாது. ரொம்ப ரொம்ப முக்கியம். வெப்ப காப்பு பொருளாகவும் பயன்படுத்தி கொள்ளலாம். அதுக்கடுத்து ஹை இம்பேக்ட் பாலிஸ்டைரின். ஓகே, ஹை இம்பேக்ட் பாலிஸ்டைரின். குறிப்பாக இது எப்படி சார் இருக்கும் அப்படின்னா டஃப்னஸ், கடினத்தன்மை கொண்டதாக இருக்கும். குறிப்பாக ரப்பர் போன்ற பொருள்களில் கடினத்தன்மை கொண்டதாக இருக்கணும்னா நம்ம எந்த வகையான பாலிஸ்டைரினை வச்சு பயன்படுத்தலாம்னா இந்த ஹை இம்பேக்ட் பாலிஸ்டைரினை வச்சு என்னது பயன்படுத்த முடியும். ஓகேவா. குறிப்பாக பாலிபியூட்டாடைன், இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் வாட்? ஹை இம்பேக்ட் பாலிஸ்டைரின். ஓகேவா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடினத்தன்மை கொண்டதாக இருக்கக்கூடியது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஹை இம்பேக்ட் பாலிஸ்டைரின். ஓகேவா. ஸோ அதற்கு அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கக்கூடியது எதுன்னு கேட்டிங்கன்னா பாலிஎத்திலின் டெரிப்தாலேட். பாலிஎத்திலின் டெரிப்தாலேட். ரெண்டு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எப்பயுமே மெயின்ஸ் எழுதக்கூடியவங்க இந்த ஃபார்முலாவை பார்த்துக்குங்க. அதேமாதிரி 2A மெயின்ஸ் எழுதக்கூடியங்க, 2ல் மெயின்ஸில் எழுதக்கூடியங்க. இது அப்படியே போடணும். இந்த பாலிமர்ஸை பற்றி கேட்பதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி அசிஸ்டிவ் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி நம்ம சொல்லியிருப்போம். அந்த டெக்னாலஜிஸை கேட்பதற்கு அதிக வாய்ப்பு உண்டு. ஓகேவா. அப்போ இதெல்லாம் பார்த்துக்கணும். ஓகேவா. கண்டிப்பாக ஒரு கேள்வி என்பது என்னது இதில் இருக்கும். ஓகேவா. ஸோ அப்போ டெரிப்தாலிக் ஆசிட். ஓகேவா. டெரிப்தாலிக் ஆசிட் இஸ் ஏ கார்பாக்சிலிக் ஆசிட். கார்பாக்சிலிக் ஆசிட்னாவே உங்களுக்கு COOH அப்படின்பது இருக்கணும். ஓகேவா. அப்போ COOHன்னு இருந்தால் என்னன்னு கேட்டிங்கன்னா டெரிப்தாலிக் ஆசிட் இஸ் ஏ கார்பாக்சிலிக் ஆசிட். COOH. ரெண்டு பென்சின் ரிங்கோட ஆப்போசிட் டைரக்ஷன் என்ன இருக்குன்னா கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்குது. COOH. ஓகேவா. அப்போ ஒரு பென்சின் ரிங் 2 சைட்ஸில் கார்பாக்சிலிக் ஆசிட் இருந்தால் அதை நம்ம டெரிப்தாலிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி எத்திலின் கிளைக்கால், இட் இஸ் அன் ஆல்கஹால். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் CH2. ஓகேவா. எத்திலின் அது கூட OH குரூப்னு இருந்தால் ஆல்கஹால். அப்போ ரெண்டு சைடு OH இருக்குது. CH2OH. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பென்சின் ரிங்க்கு ரெண்டு சைடு கார்பாக்சிலிக் ஆசிட் இருந்தால் அது டெரிப்தாலிக் ஆசிட். ஓகேவா. எத்திலினுக்கு ரெண்டு சைட்லேயும் OH குரூப் இருந்தால் அது எத்திலின் கிளைக்கால். இட் இஸ் அன் ஆல்கஹால். இட் இஸ் அ ஆசிட். கார்பாக்சிலிக் ஆசிட். டெரிப்தாலிக் ஆசிட் இஸ் அ கார்பாக்சிலிக் ஆசிட். அப்போ ரெண்டையும் ஒன்று சேர்க்குறப்ப அங்கே என்ன நடக்குதுன்னா நீர் மூலக்கூறு வெளியேறுது. நீர் மூலக்கூறு வெளியேறி நமக்கு என்ன உருவாக்கப்படுதுன்னா பாலிஎத்திலின் டெரிப்தாலேட் என்பது உருவாக்கப்படுது. எத்திலின் டெரிப்தாலேட் என்பது உருவாக்கப்படுது. அதுதான் மோனோமர். இந்த எத்திலின் டெரிப்தாலேட் மோனோமரை அப்படியே பல எத்திலின் டெரிப்தாலேட்டுகளை ஒன்றா சேர்த்தா அதுக்கு பேர் தான் பாலிஎத்திலின் டெரிப்தாலேட். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே. எத்திலின் டெரிப்தாலேட்டை முதல்ல உருவாக்குறோம். எதிலிருந்து உருவாக்குறோம்? டெரிப்தாலிக் ஆசிட் அண்ட் எத்திலின் கிளைக்கான்லேருந்து உருவாக்குறோம். அதை ரெண்டையும் ஒன்றா சேர்த்து
ஓகேவா, எத்திலின் டெரிப்தாலேட் உருவாக்கப்படுது. அதே மாதிரி அதை மோனோமராக வச்சு எத்திலின் டெரிப்தாலேட்டை மோனோமராக வச்சு பல எத்திலின் டெரிப்தாலேட்டுகள் அதோடு சேர்த்தோம்னா அதுக்கு பேர் தான் பாலி எத்திலின் டெரிப்தாலேட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, இதை நல்லா படித்து வச்சுக்கணும். ஓகேவா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு சிலபஸில் இருக்கக்கூடியது பாலி எத்திலின் டெரிப்தாலேட். ஓகேவா, நீங்கள் இந்த படமும் பார்க்கலாம், ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு படம். ஓகேவா, இதை எழுதுனீங்கன்னா இதை வரைந்தீங்கன்னாவே என்னது போதுமானது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சார் இந்த எண்ணு ரொம்ப முக்கியம். ஓகேவா, இந்த எண்ணு தான் அதை பாலிமராக சொல்லக்கூடியது. வெறும் இதாக போட்டிங்கன்னா அது எத்திலின் டெரிப்தாலேட் மோனோமர். என் பக்கத்தில் போட்டிங்கன்னா தான் பிராக்கெட் போட்டு அது என்னவாகும், பாலியாக மாறும். ஏன்னா இங்கே என் என்பது என் நம்பர் ஆஃப் எத்திலின் டெரிப்தாலேட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போ பல எத்திலின் டெரிப்தாலேட்டுகள் ஒன்று சேர்ந்து தான் என்ன உருவாக்குது, உங்களுக்கு பாலின் எத்திலின் டெரிப்தாலேட் என்பது என்னது உருவாக்கப்படுகிறது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதனுடைய பண்பு என்னன்னு பார்ப்போம். குறிப்பாக தே ஆர் தெர்மோபிளாஸ்டிக். தே ஆர் தெர்மோபிளாஸ்டிக். ஓகே, ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. ஓகேவா, அதாவது சேர்க்கை பாலிமர்கள் குறுக்கு பாலிமர்கள்னு சொல்லியிருந்தோம். கண்டென்சேஷன் பாலிமர்ஸ் சொல்லுவோம். இதில் நீர் என்பது வெளியேற்றப்படுதா. ஓகேவா, அப்போ பை ப்ராடக்ட் கிடைக்குதா. அப்போ இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா கண்டென்சேஷன் பாலிமர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, தெர்மோபிளாஸ்டிக் அண்டு கண்டென்சேஷன் பாலிமர். ஓகேவா, தெர்மோபிளாஸ்டிக்னா யூ கேன் ரீமோல்ட் தெம். ஓகேவா, கண்டென்சேஷன்னா யூ ஆர் கெட்டிங் பை ப்ராடக்ட் இன் த பாலிமரைசேஷன் ப்ராசஸ். பாலிமரைசேஷன் ப்ராசஸில் பை ப்ராடக்ட் கிடைக்கலன்னா அது அடிஷன் பாலிமரைசேஷன். பை ப்ராடக்ட் கிடைச்சதுன்னா அது கண்டென்சேஷன் பாலிமரைசேஷன் அப்படின்றத நம்ம முன் வகுப்புகளிலே நம்ம என்னது பார்த்துருந்தோம். அப்போ திஸ் பாலிஎத்திலின் டெரிப்தாலேட் இஸ் அ கண்டென்சேஷன் பாலிமர். தட் மீன்ஸ் யூ ஆர் கெட்டிங் எ பை ப்ராடக்ட் விச் இஸ் நோன் டு பி வாட்டர். தண்ணீர் உங்களுக்கு இதில் கிடைக்குது, இது ரெண்டும் இணையிறப்ப. ஓகேவா, ஸோ அதனால தான் இதனுடைய மோனோமர் இதில் என்ன கிடைக்குது, உங்களுக்கு தண்ணீர் என்பது கிடைக்குது. அப்போ இது ஒரு கண்டென்சேஷன் ப்ராசஸ். இதனுடைய ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். யூ கேன் ரீசைக்கிள் தெம், ரீமோல்டு தெம்னே சொல்லிட்டேன். அப்போ கண்டிப்பாக என்னது ரீசைக்கிள் பண்ணலாம். அப்போ அதனால தான் இது தெர்மோபிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, ஸோ டிரான்ஸ்பரன்சி எப்படி இருக்குமா, இட் வில் பி கிளார்டு. ஓகேவா, கிளார்டு மீன் கிளாரிட்டி வில் பி தேர். ஓகேவா, நீங்கள் உள்ளே இருக்கக்கூடிய பொருட்களை என்ன பண்ண முடியும், இந்த பாலிஎத்திலின் டெரிப்தாலேட்டில் உள்ள கண்டெய்னருக்குள்ளே என்ன இருக்குது என்பதை என்னது உங்களால் பார்க்க முடியும். ஓகேவா, ஸோ அதிக அளவு என்னதுன்னா கிளாரிட்டி இருக்கக்கூடியது. குறிப்பாக வந்து இந்த வாட்டர் பாட்டில்ஸ், ஓகே, பெரிய பெரிய வாட்டர் பாட்டில்ஸ்லாம் இந்த போடுவாங்க இல்லையா, நீங்கள் ஊரில் வீட்டில் பார்த்துருப்பீங்க. ஓகேவா, தண்ணீர் எடுத்து வரக்கூடிய அந்த பாட்டில்கள், அந்த பெரிய கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது இந்த பாலிஎத்திலின் டெரிப்தாலேட்டுக்கு உதாரணமாக சொல்லலாம். அதே மாதிரி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் எப்படி சார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக பாலியஸ்டர் ஃபைபர்ஸ். ஓகே, குறிப்பாக இவைகள் வந்து பார்த்திங்கன்னா கிளாத்திங் இண்டஸ்ட்ரியிலையும் என்னது பயன்படுது. ஓகே, இது எப்படி இருக்குன்னா ரெண்டு வகையிலையும் இருக்குது. ஒன்று கிறிஸ்டல் ஃபார்ம்லேயே நம்ம இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அமார்ஃபஸ் ஃபார்ம். அமார்ஃபஸ் ஃபார்ம்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாட்டிலை நீங்கள் உதாரணமாக வச்சுக்கலாம். ஓகேவா, குறிப்பாக தெளிவாக இருக்கும், உள்ளே என்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அப்போ பிணைப்பு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா அதிகமாக சார் டிரான்ஸ்பரண்ட்னாவே ஆல்ரெடி சொன்னேன், பாலியத்திலே சொன்னேன். பாலியத்திலே லோ டென்சிட்டி பாலியத்தில் அதிக சைட் பிரான்ச்சஸ் இருக்குது. சைட் பிரான்ச்சஸ் இருந்தால் மெல்லிதாக இருக்கும், என்ன இருக்கும் உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அமார்ஃபஸ்னால் அதிக அளவு சைட் பிரான்ச்சஸ் இருக்கக்கூடியது. அப்போ இதில் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி கிறிஸ்டலைனில் வந்து பார்த்திங்கன்னா ஒளி ஊடுருவாது. அப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்து என்ன சார் இதுனா அப்போ லைனியராக இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். அதிக டென்சிட்டி இருக்கும், அப்போ அதிக வலுவாக இருக்கக்கூடியதாகவும் இருக்கும். ஓகேவா, அப்போ அமார்ஃபஸ் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், கிறிஸ்டலைன் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது. ஓகேவா, ஸோ அதற்கு அடுத்த பாலிமர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைலான். ஓகேவா, ஸோ அப்போ இந்த நைலான் என்பது எதை வச்சு சார் உருவாக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு விஷயம். இதுலேயே என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா என்னது அடிபிக் ஆசிட், COOH கார்பாக்சிலிக் ஆசிட், COOH எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CH2 4 CH2களை வச்சு அதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது நம்ம கார்பாக்சிலிக் ஆசிடை வைக்கிறோம். ஓகேவா, அப்போ CH2 C4H8 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். C4H8 ரெண்டு சைடும் COOH அப்படின்னு இருந்தால் அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா அடிபிக் ஆசிட். அதே மாதிரி அமைன் குரூப் NH2 அப்படின்னா அமைன் குரூப்னு அர்த்தம். NH2னா அமைன் குரூப் பாருங்கள். அதே CH2 எத்தனை 1 2 3 4 5 6 இங்கே 6 CH2 இருக்குது. இங்கே எத்தனை CH2 இருக்குது 4 CH2 இருக்குது. ஓகேவா, அதே மாதிரி இந்த 6 CH2க்கு ரெண்டு பக்கமும் NH2 அப்படின்றது இருக்குது. NH2னா அமைன் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். NH2 நம்ம என்னன்னு சொல்லுவோம் அமைன் குரூப் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 6னா என்னது ஹெக்ஸா அப்படின்னு அர்த்தம். ஹெக்ஸாமெத்திலீன்.
ஓகேவா, CH2 CH2 வந்தா மெத்திலின். அப்ப ஹெக்ஸாமெத்திலின் டை அமைன், டைனா 2, ஓகேவா, டை அமைன், ஹெக்ஸாமெத்திலின் டை அமைன் என்ற ஒரு பொருளையும், அடிபிக் ஆசிட் ஆல்சோ இஸ் எ கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகே, அப்ப இந்த அடிபிக் ஆசிடை நம்ம என்னன்னு சொல்லலாம், ஓகேவா, டெட்ராமெத்திலின், ஓகேவா, என்னன்னு சொல்லலாம், டெட்ராமெத்திலின் டைகார்பாக்சிலிக் ஆசிட் அப்படின்னு என்னது நம்ம சொல்ல முடியும். ஓகேவா, அப்போ இது ரெண்டையும் நல்லா பார்த்துங்க. CH2 தான் போடுறோம், ஒரு இதில் 6 CH2 போட்டுக்கிறோம், 6 CH2 போட்டு 2 பக்கமும் NH2 போட்டுக்கிறோம், இன்னொரு இதில் 4 CH2 போட்டு 2 பக்கமும் COOH என்ற கார்பாக்சிலிக் அமிலத்தை போட்டுறோம். அப்போ கார்பாக்சிலிக் அமிலம்னு போட்டால் அது ஆசிட், அடிபிக் ஆசிட், NH2 போட்டால் அமைன், டை அமைன், ஹெக்ஸாமெத்திலின் டை அமைன். இதை ரெண்டையும் ஒன்று சேர்த்தோம்னா நமக்கு என்ன சார் கிடைக்குதுன்னா நைலான் என்ற பொருள் கிடைக்குது. நைலான் 66 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நைலான் துணிகள்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா வீட்டில், அவைகள்லாம் எப்படி தயாரிக்கப்படுதுன்னா அடிபிக் அமிலமும் ஹெக்ஸாமெத்திலின் டை அமைன் ரெண்டும் ஒன்றா சேர்த்து தான் நமக்கு என்னது கிடைக்குது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். ஸோ இதனுடைய பண்புகள் என்ன சார் அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா, திஸ் ஆல்சோ இஸ் ஏ தெர்மோபிளாஸ்டிக். ஓகே, திஸ் ஆல்சோ இஸ் ஏ தெர்மோபிளாஸ்டிக். ஓகேவா, குறிப்பாக இது எதிலிருந்து சார் தயாரிக்கப்படுதுன்னா பெட்ரோகெமிக்கல்ஸ், அடிபிக் ஆசிட் அண்ட் ஹெக்ஸாமெத்திலின் டை அமைன், இது வந்து பெட்ரோகெமிக்கல்ஸ். ஓகேவா, இதில் அமைட் லிங்கேஜ் என்பது உருவாக்கப்படுது. அமைட் லிங்கேஜ்னா என்னென்னா கார்பன், ஆக்சிஜன், நைட்ரஜன், ஹைட்ரஜன் லிங்கேஜ் என்பது உருவாக்கப்படுது. ஓகே, அதனால தான் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா லைனான் 66 என்பது என்னது கிடைக்குது. இங்கே உருவாக்கக்கூடிய அந்த பிணைப்புகளுக்கு பேர் அமைடு பிணைப்புகள், அமைடு லிங்கேஜஸ். ஓகே, அமைடு லிங்கேஜஸ்னால் CONH. ஓகேவா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அடிபிக் ஆசிடுக்கும் ஹெக்ஸாமெத்திலின் டையமைனும் ரெண்டு ஒன்றும் சேர்றப்ப இங்கே இருக்கக்கூடிய அமைன் குரூப்புக்கும் அங்கே இருக்கக்கூடிய அந்த கார்பாக்சில் குரூப்புக்கும் இடையே பிணைப்பு உருவாக்கப்படுது. அப்போ கார்பாக்சில் குரூப்புக்கும் அமைன் குரூப் NH2க்கும் COOHக்கும் நடுவில் உருவாகக்கூடிய அந்த பிணைப்பு தான் என்னன்னு கேட்டிங்கன்னா CONH அமைட் பாண்ட்ஸ். ஓகேவா, நைலானில் இருக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இது ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட் தான். ஓகே, இதனுடைய ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா இதுக்கு எப்படி சார் இருக்குது அப்படின்னா ஹை ஸ்ட்ரென்த் வில் பி தேர். நைலான் துணியை உங்களால் கிழிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிழிக்க முடியாது. அப்படின்னா என்னது அப்ரேஷன் ரெசிஸ்டன்ட், தேய்மானம் அடையுமான்னு கேட்டிங்கன்னா என்னது தேய்மானம் எளிதில் அடையக்கூடியது அல்ல. குறிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில்ஸுக்கு ரெசிஸ்டண்ட்டானு கேட்டிங்கன்னா இட் இஸ் ரெசிஸ்டன்ட் டு ஆயில்ஸ். ஓகே, அப்போ எண்ணெய் கரை அதில் வந்து பட்டாலும் என்னது அதை வந்து என்ன பண்ணிடலாம் நம்ம ரிமூவ் பண்ணிட முடியும். ஆனால் இது மாய்ச்சரை அப்சர்வ் பண்ணும், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னால் சொன்ன எந்த பொருளும் மாய்ச்சர் அப்சர்வ் பண்ணுன்னு சொல்லலை. நைலான் வந்து மாய்ச்சர் அப்சர்வ் பண்ணும், ஆனால் இட் இஸ் ரெசிஸ்டன்ட் டு ஆயில். ஓகே, எண்ணெய் பட்டால் அதிலிருந்து நம்ம என்னது விலக்கிடலாம், அதோடு வினை புரியாது. ஆனால் ஈரப்பதத்தை உறிஞ்சக்கூடியதாக எது இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பொருட்கள் இருக்கும். குறிப்பாக ஸ்போர்ட்ஸ் வேர். ஓகேவா, ஸ்போர்ட்ஸ் வேர், கார்பெட்ஸ் இதெல்லாம் நம்ம எதை வச்சு நம்ம தயாரிப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நைலான் துணிகளை வச்சு என்னது தயாரிப்போம். அதே மாதிரி இன்ஜினியரிங் பொருட்களில் மெடிக்கல், குறிப்பாக என்னது மருத்துவ தையல் நூல்கள், மருத்துவத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல உறுதியான ஒரு நூலை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம் தையல் போடுவோம். அதற்கான ஸ்யூச்சர்ஸ், ரோப்பு, பியரிங்ஸ், வாகனங்களில் உருவாக்கக்கூடிய கியர்ஸ் இதெல்லாமே இது நைலான் பொருட்கள், ரொம்ப கடினமான நைலான் பொருட்களை வச்சு என்னது நம்ம தயாரிப்போம். ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்ததாக இருக்கக்கூடியது டெஃப்லான். ஓகேவா, டெஃப்லான் அப்படின்னா PTFE அப்படின்னு சொல்லுவோம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஃப்லான்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வீட்டில் சமைக்கக்கூடிய அந்த பொருட்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேவா, நான்ஸ்டிக் குக்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக ஒட்டக்கூடிய அந்த தன்மையே அதுக்கு வந்து என்னது இருக்காது, நான் ஸ்டிக்கினஸ். இந்த நான் ஸ்டிக்கினஸ் எதனால் சார் உருவாக்கப்படுதுன்னா கார்பன் ஃப்ளூரைடு பாண்டால் உருவாக்கப்படுது. ஓகேவா, இங்கே ஃப்ளூரைடு எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. ஓகேவா, FF அப்படின்னு என்னது 4 இருக்குது. அப்போ இதை பற்றி என்னது நம்ம பார்க்கலாம். டெட்ராஃப்ளோரோ எத்திலின். ஓகேவா, டெட்ராஃப்ளோரோனா டெட்ரானா 4ன்னு அர்த்தம். ஓகே, ஃப்ளோரோனா என்னது ஃப்ளூரினை குறிக்கக்கூடியது. அப்போ 4 ஃப்ளூரின் எத்திலின். எத்திலின்னா என்னென்னா CH2 CH2. ஓகே, CH2 பாண்டு. ஓகே, அப்போ கார்பன் கார்பனுக்கு நடுவில் என்னது பாண்டு இருக்கும், அது கூட ஃப்ளூரினும் சேர்ந்துருக்கு. அப்போ டெட்ராஃப்ளோரோ எத்திலின் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இங்கே மோனோமர். அப்போ அந்த டெட்ராஃப்ளோரோ எத்திலினையே பல மடங்கு ஒன்றோடு ஒன்று சேர்த்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா பாலி எத்திலின் டெட்ராஃப்ளோரோ என்பது கிடைக்குது. பாலி டெட்ராஃப்ளோரோ எத்திலின் அப்படி என்பது என்னது நமக்கு கிடைக்குது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா, டெஃப்லான். ஓகேவா, அப்போ இதனுடைய முக்கியமான பண்பு நான் ஸ்டிக்கினஸ். நான் ஸ்டிக்கினஸ் எதனால் உருவாக்கப்படுதுன்னா கார்பன் ஃப்ளூரைடு பாண்டால் உருவாக்கப்படுது.
அங்கே நைலானில் பார்த்தது எதுக்கும் பார்த்தோம் நம்ம, கார்பனுக்கும் இது என்னது நைட்ரஜனுக்கும் நம்ம பார்த்தோம், அமைடு பாண்டை பார்த்தோம். ஆனால் இங்கே என்ன சார் பார்க்குறோம், கார்பன் ஃப்ளூரைட் பாண்டை பார்க்குறோம். ஓகேவா, டெஃப்லான். ஓகே, ஃப்ளூரோபாலிமர் அப்படின்னு என்னது இதை நம்ம அழைப்போம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். குறிப்பாக கார்பன் ஃப்ளூரைடு காம்பினேஷன் என்பது என்னது ரொம்ப இதில் இருக்கக்கூடியது. இதனால தான் இந்த கார்பன் ஃப்ளூரைட் பாண்டால தான் இது வந்து நான் ஸ்டிக்கி ப்ராப்பர்ட்டி கிடைக்குது. அப்போ நீங்கள் வந்து உணவுப் பொருட்களை சமைக்கிறீங்க, அதில் வந்து என்னது இந்த உணவு கரைகளில் ஒட்டாமல் இருக்குது அந்த வானல்லன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு காரணம் என்ன, அந்த பொருளினுடைய மேல் பகுதி கார்பன் ஃப்ளூரைடு காம்பினேஷனால் ஆக்கப்பட்டிருக்கு. அந்த டெஃப்லான் பொருளால் ஆக்கப்பட்டு காணப்படுவதால தான் அது வந்து எனது நான் ஸ்டிக்கினஸ் இருக்குது. அப்போ அதில் கார்பன் ஃப்ளூரைட் பாண்டிங் என்பது இருக்குது. ரொம்ப முக்கியம். ஓகேவா, ஸோ இதுதான் இதுக்குள்ளே இருக்கக்கூடியது தான் என்னது கார்பன் ஃப்ளூரைடு பாண்டிங். ரொம்ப முக்கியம். இதனுடைய பண்புகள் என்னன்னு பார்ப்போம். நான் ஸ்டிக்கினஸ், ஒட்டாத தன்மை கொண்டு காணப்படுது. ஹீட் ரெசிஸ்டன்ட், 260 டிகிரி செல்சியஸ் வர என்ன பண்ணாதுன்னா இது எந்த ஒரு ரியாக்ஷனையும் கொடுக்காது. ஓகே, அப்போ 200 அதிக அளவு வெப்பநிலையும் நீங்கள் என்னது கொண்டு அந்த பொருட்களை நீங்கள் என்னது பயன்படுத்தி கொள்ளலாம். ஓகே, அதே மாதிரி இது வந்து என்னது வேதிப்பொருட்களோடு அமிலம் காரம் உப்போடு வினைபுரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டெஃப்லான் வினைபுரியாது. அதனால தான் உணவு சமைக்கக்கூடிய பாத்திரங்களாகவும் இதை நம்ம பயன்படுத்தி கொள்கிறோம். அதே மாதிரி இது மின்சாரத்தை கடத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது மின்சாரத்தை கடத்தாது. ஓகேவா, அப்போ இந்த வகுப்பில் நம்ம டெஃப்லான்னா என்னென்னு பார்த்தோம், நைலான்னா என்னென்னு பார்த்தோம், பாலிவீனைல் குளோரைட்னா என்னன்றதை பார்த்துருந்தோம். ஓகேவா, பாலிஸ்டைரின்னா என்னென்னு பார்த்தோம். ஓகேவா, அப்போ இதனுடைய கெமிக்கல் ஸ்ட்ரக்சர், அதனுடைய பண்புகள், பயன்கள் எல்லாத்தையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் இந்த பாலிமர் டாபிக். ஓகேவா, அடுத்த வகுப்புகளில் நம்ம வேறொரு தலைப்போடு என்னது நம்ம பார்க்கலாம். நன்றி.